Ladies, welcome to our beauty world. இன்னைக்கு இந்த பெங்காலி பிரைடல் ட்ரெடிஷனல் லுக் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்க போது உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேக்கப்புக்கு முன்னாடி ஸ்கின்னையும் உங்கள் லிப்ஸையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இங்கே எடுத்திருக்கிறது நிவியாவோட ஒரு லிப்பாம் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நல்லா என் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் லிப்ஸ்டிக் போட்டாலும் கொஞ்சம் வரன்னு ட்ரையாக இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ரைமருக்கு பதிலாக ப்ரைமர் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். இது வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இதை எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்கள் ஸ்கின்னில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே வந்து நான் ஃபேஸஸோட ஒரு லிப் க்ரையான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இதை வந்து தான் நம்ம ஆரஞ்சு கரெக்டராக யூஸ் பண்ண போகிறோம். இந்த லிப் க்ரையான் எடுத்து டேரெக்டாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து இது லிப்ஸுக்கு தான் நீங்கள் அடுத்து டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு லிப்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் கையில் கொஞ்சமாக ஸ்வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கரால் எடுத்து அதை வந்து உங்கள் ஃபேஸில் ஆரஞ்சு கரெக்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. பிக்மெண்டேஷன் லெவல் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரஞ்சு கரெக்டர் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணுன்றது கிடையாது. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அதை கவர் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாமல் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஆஷியாக ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குதுன்னு தெரியுதோ அங்கே மட்டும் நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ணி நல்லா ஹைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் லாக்மியோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ வந்து டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும். என் சாரிலே அது வந்து ரொம்ப நான் எடுத்தேன் ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கனால அது என் சாரிலே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. இதை வந்து என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக உங்களுக்கு எடுத்து அப்ளை பண்ணிடாதீங்க. அப்புறம் பிளெண்ட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் எக்ஸஸாக இருந்தாலும் அது எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே கொஞ்சமாக எடுத்து நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லாக்மேல என்னோடய ஷேட் வந்து நியூட்ரல் செஸ்னட். ஸோ என்னோடய ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அது வாங்கலை. இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க டார்க் கோகோ ட்ரை பண்ண சொல்லி. எனக்கு இதுக்கு அடுத்த ஷேடே வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அண்ட் டார்க் கோகோ வந்து நான் ட்ரை பண்ணேன்னா அது எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும். அண்ட் என்னோடய மணியும் வேஸ்ட்டு தான். எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு தேவைப்படாது. அந்த ஷேடு வந்து தேவைப்படாது, வேஸ்ட்டாக தான் கண்டிப்பாக போகும். எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் நான் அந்த ஷேடு வந்து ட்ரை பண்ணலை. இந்த ஷேட் வந்து நான் ஸ்டோரில் போய் நான் நேரில் பார்த்து ஸ்வாட்ச் பண்ணிலாம் பார்த்து என் ஃபேஸுக்கு செட் ஆகுதா, என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்றாப்பில் இருக்கான்னு பார்த்து தான் நான் டெஸ்ட் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ நீங்களும் அது மாதிரி ஒன் டைம் வந்து நீங்கள் ஸ்டோரில் போய் வாங்கிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கே உங்கள் ஷேடு தெரியும். இப்போ ஃபவுண்டேஷன் போட்டு பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஒரு பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஒயிட் டோனில் தான் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து என் அண்டர் ஐஸில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஃபவுண்டேஷன் அண்ட் மேக்கப் வந்து இருக்கணும்னா நீங்கள் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாலும் உங்கள் ஃபேஸை வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக சும்மா நார்மலாக வந்து நீங்கள் டச்சப் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ ஃபேஸை வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஒரு ப்ரௌன் ஷேடு எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த ஒரே ஒரு பேலட் மட்டும் வச்சு தான் வந்து நான் இந்த வீடியோவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு ப்ராடக்ட் காமிக்கும் போது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்கல்ல, எல்லாத்துட்டையுமே எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது மேக்கப்லன்றதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கி நம்ம அதை வச்சு தான் மேக்கப் கற்றுக்கணுன்றது கிடையாது. மேக்கப்பில் இதை வச்சு இது தான் போடணுன்ற ரூல்ஸும் கிடையாது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ நீங்கள் அதை வச்சு மேக்கப் பண்ண கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதே லூஸ் பவுடர் எடுத்து என்னோடய அண்டர் ஐஸில் நல்லா பேக்கிங் மெத்தட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து இப்போ நம்ம ஐ மேக்கப் பண்ண போகிறோம். சப்போஸ் வந்து ஃபால் அவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அந்த பவுடர் மேலே தான் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே டஸ்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதனால நான் நல்லா பேக்கிங் மெத்தட் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ஐக்கு கீழே வந்து லைட்டாக ஸ்வெட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால நல்லா பேக்கிங் மெத்தட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், கலையவும் கலையாது. இந்த ஸ்டெப் பண்ணுறனால உங்கள் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக கேக்கியாலாம் ஆகாது. ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து அதுவே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதே ஒரு ஷேட் எடுத்து, ஒரு ப்ரௌன் ஷேடு நம்ம ஐப்ரோஸ்க்கு ஃபில் பண்ணோம்ல, அந்த ஷேடே எடுத்து நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ வாயை வந்து நல்லா ஃபிஷ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்கள் சீக் லைன் உங்களுக்கே தெரியும் நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நான் எந்த மாதிரி பண்ணுறேன்றது நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்குறது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து நோஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது, டிஃப்ரெண்ட் டைப்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நல்லா உங்கள் நோஸை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் நோஸ்லேயும் கான்டோர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப சப்பியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கான்டோரிங் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் அந்த ஒரு கட்ஸ் வந்து நல்லாவே தெரியும். நான் அந்த கான்டோர் பண்ணதுக்கு கீழே பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இதுவுமே நான் சொன்ன மாதிரி நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா டிஃபைன்டாக தெரியும். அதுக்காக தான் இந்த மெத்தட் பண்ணுறோம். இதுக்கடுத்து நம்ம ஐ மேக்கப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு பர்ன்ட் ஆரஞ்ச் ஷேட் எடுத்திருக்கேன். இதை எடுத்து என் ட்ரான்சிஷன்லேயும் க்ரீஸ்லேயும் சேர்த்த மாதிரி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அவுட்டர் வீலையும் லைட்டாக அப்ளை பண்ணி டீப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஐ ஷேடோ வந்து அப்ளை பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. பிகாஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அது திட்டாக இருந்துச்சுன்னா மேக்கப்பே ஃபுல்லாக சொதப்பின மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஐயில் போட்டு. இந்த ஐ மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பாப் அவுட் ஆகி காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் ஷேடு எடுத்திருக்கேன். இதை வந்து என்னோடய அவுட்டர் வீயை வந்து டார்க்கன் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவுட்டரில் மட்டும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் இன்னர் ஐ வரையும் எடுத்துகிட்டு போகணுன்றது கிடையாது. பிகாஸ் வந்து நம்ம இன்னரில் வந்து வேறு ஒரு கிளிட்டரி ஷேட் போட போகிறோம். அதனால் நீங்கள் அவுட்டர் டு மிடில் வரையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு உங்களோட லோவர் லைன்லையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து அப்போ தான் வந்து உங்கள் ஐ மேக்கப் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இல்லைனா பிளெண்ட்டாக அப்படியே பாதியில் விட்ட மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஷிம்மரி ஷேடு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஒரு கோல்டன் டோன் ஷேட் மாதிரி தான். ஸோ இதை எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னர்லேருந்து மிடில் ஆஃப் த ஐ வரையும் தான் நான் அப்ளை பண்ணுறேன். டுவர்ட்ஸ் த எண்டு வரையும் நான் கொண்டே போகலை. ஸோ ஓரளவுக்கு மிடில் வரையும் தான் நான் கொண்டு போயிருக்கேன். இது வந்து அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கு க்ரியேட் பண்ணும்போது நம்ம ஐஸ் வந்து நல்லா பாப் அவுட் ஆகி தெரிஞ்சால் அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த லுக் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஃபெஸ்டிவல் சீசன்னாலே வந்து ஒரு கிளிட்டரி ஒரு கோல்டு தீம் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் அவுட்டர் வீயை வந்து நல்லா டார்க்கன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ஐலைனர் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் கலர்பாரோடது எடுத்திருக்கேன். இந்த ஐலைனர் பற்றி சொல்லணுன்னா குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து லாங் லாஸ்டிங்கோ அதோட அந்த பிளாக் இன்டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ஓவரால் வந்து இது ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட். பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் சப்போஸ் வந்து விங் லைனர்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இங்கே ஓரளவுக்கு நார்மலான விங் தான் லைன் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு மிடில்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இன்னர்லேருந்து கொண்டே வரலை, மிடில்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து நம்ம இங்கே ஃபால்ஸ் லேஷஸும் அப்ளை பண்ண போகிறோம். அதனால வந்து மிடில்லேருந்து அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப இன்னர் வரையும் கொண்டு போகிறது வந்து எனக்கு அவ்வளோ நல்லா இல்லை இந்த லுக்குக்கு. ஸோ அதனால நான் மிடில்லேருந்து எண்டு வரையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்த பவுடரை நல்லா டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் நெக்குக்கு வந்து எந்த ஒரு மேக்கப்புமே கவர் பண்ணல, நான் ஃபேஸுக்கு மட்டும்தான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ சாரி ஃபார் திஸ். இனிமேல் வந்து நான் நெக்கையும் சேர்த்து கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஃபெஸ்டிவல்னாலே வந்து பிரைட் கோல்டு தீம்னு நான் சொன்னேன். ஸோ அது மாதிரி என்னோடய சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளட் ரெட் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை எடுத்து என் லிப்ஸில் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த லுக் வந்து ரொம்ப போல்டாக டேர்ன் அவுட் ஆகணும்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ அதனால தான் ரெட் லிப்ஸ்டிக். உங்களுக்கு வேணுன்னா ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி நீங்கள் தீமில் கூட போய்க்கலாம். லிப்ஸ்டிக் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஆப்ஷனல் தான். இங்கே வந்து இதே இதில் ஒரு லைட் பிங்க் ஷேடு எடுத்து நான் ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணுறேன். ஸோ டஸ்கி ஸ்கின் டோனுக்கு இந்த ப்ளஷ்
ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நான் ப்ளஷ் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவேன், என்ன பஃபூன் மாதிரி ஆயிருமோன்னு. பட் இந்த ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதை எடுத்து என்னோடய சீக்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக நோஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான லுக் கிடைக்கும். இப்போ வந்து அதில் உள்ள ஒரு லைட் ஷிம்மரி ஷேட் எடுத்து ஹைலைட்டரை அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு பேசிக்காகவே ஹைலைட்டர் அப்ளை பண்ண ரொம்ப பிடிக்கும். இந்த ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஹைலைட்டராக ஆக்ட் ஆச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு க்ளோ, சூப்பரான க்ளோவாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து அந்த டே அப்போ ஹீரோயின் ஆஃப் த ஷோ வந்து நம்மளாக தான் இருப்போம். ஸோ அதனால நம்மளோட மேக்கப் லுக்கும் வந்து என்ன சொல்கிற, பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி போல்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக நான் ஹைலைட்டரும் கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே ஓவரால் லுக் வந்து எப்படி டேர்ன் அவுட் ஆகிருக்குன்னு நல்லாவே தெரியும். ஐ ஹோப் இந்த லுக் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். அண்ட் நீங்கள் கொடுக்குற லவ்வுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.